இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு திரும்ப என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சில ஸ்பைசஸ் ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எத்திலியம் ஆக்சைடு வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கு அந்த ஸ்பைசஸில் அப்படின்னு சொல்லி அவங்க இம்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எத்திலின் ஆக்சைடு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கார்சினோசிக் எலமெண்ட், அந்த கேன்சரஸ் எலமெண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி பிரைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்னி பிரைம் அப்படிங்கிறது அக்னி 1ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ அக்னி மிசைல் வந்து நமக்கு தெரியும், இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெவலப் பண்ணது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சீரீஸ் தான் அக்னி சீரீஸு. அதுக்கப்புறம் அக்னி சீரீஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அக்னி 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயே அந்த அக்னி 1ல அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் அக்னி பிரைம். ஸோ இதோட வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியர் கேப்பபிள், அது இல்லாமல் 2 ஸ்டேஜ் கேனிஸ்டரைஸ்டு மிசைல்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கேருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி 1ஐ விட அக்னி பிரைம் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது 1000 to 2000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மூன் இருக்கு இல்லைங்களா, ஜூபிட்டர்ஸோட மூன் காலிஸ்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சாட்டனுக்கு அப்புறம் ஜூபிட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் அந்த மூணுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் காலிஸ்டோ அப்படிங்கிறது. ஸோ ஓசோன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஸோ சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது சன்னோட பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன் வந்து குறுக்க வர்றது, ஓகேங்களா. ஸோ அது மூலம் எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட ரேஸ் வந்து வர்றதை தடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் சோலார் எக்லிப்ஸ்னு. அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், பார்சியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ரேஸை வந்து தடுக்கிறது, ஓகேங்களா. ஸோ எந்த ஏரியாவில் இது வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்கா அந்த காண்டினென்ட்டில், மெக்சிகோ, யூஎஸ், கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் தான் லூனார் எக்லிப்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ஸோ சுசேதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்டு ஹைட்ரஜன் ஃபியூல் ஃபெரி ஃபோர்ட்டு. ஸோ அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுசேதான்னு வச்சுருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ரீசெண்டாக ஒரு ஃபேமஸ் சிங்கர் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஸ் உதாஸ். ஸோ இவர் வந்து கசல் சிங்கர். ஸோ பத்மஸ்ரீ அவார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆன்டி கரப்ஷன் யூனிட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிராக என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லீடர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால். அந்த லோக்பாலுக்கு யாரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கன்வில்கார் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், அதுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது கரப்ஷன் பண்ணியிருந்தால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங் கொண்டு வர்றது. ஸோ லோக்பால், லோகாயுக்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே செட்டப்பில் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்னொன்று சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷனர் இப்போ ரீசெண்டாக ஏஎஸ் ராஜீவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸஸ். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ராங்போ, சிக்கிம் ஸ்டேட்டில். இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உஜ்ஜைன். ஸோ அதாவது மத்திய பிரதேசில் இருக்கிற ஒன் ஆஃப் த சிட்டியில் ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 85 ஃபுட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இந்த வேதிக் கிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறது எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த வேதிக் கிளாக் வந்து உஜ்ஜைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்தாரா இனிஷியேட்டிவ். இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அனில் அம்பானியோட இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட சன்
இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, சில ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வந்தாரா ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா குஜராத்தில் வந்து ஜாம்நகரில். இதுக்கடுத்து கலைஞர் எழுதுகோள் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா VN சாமிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஸோ பாவர்ட்டி விளிம்புநிலை மக்களுக்காக பாடுபட்டவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வருஷம் கொடுக்குறாங்க கலைஞர் எழுதுகோள் அவார்டுன்னு. ஸோ 2022 வந்து VN சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிக்காரகுவா. ஸோ சென்ட்ரல் அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் நிக்காரகுவா. இது எதுக்காக நியூஸில் வந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட ஃபார்மா இருக்கு இல்லைங்களா, ஃபார்மா ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியலி நம்மளோட ஃபார்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் நலமா ஸ்கீம். இது எதுக்காகனா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பீப்புளோட சிட்டிசன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இல்லை கவர்மெண்டோட இனிஷியேட்டிவில் ஏதாவது கிரிவன்சஸ் இருக்கா அப்படிங்கிறது பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஸ்கீம் தான் நீங்கள் நலமா ஸ்கீம். ஸோ அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸோ டூரிஸ்ட் ப்ரோக்ராமுக்காக, டூரிஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, ஒவ்வொரு சிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஸ்கீம் தான் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸோ அதில் இப்போ வந்து யுனெஸ்கோவோட 2 ஹெரிட்டேஜ் சைட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். என்னென்ன சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா கேவ்ஸ். ஸோ நமக்கு தெரியும் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட், ஜெயின் எல்லா டெம்பிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸில். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவில் வந்து 32nd மெம்பராக ஸ்வீடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி அதுக்காக. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த மெம்பர் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறாங்கன்னா இவங்க கலெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் தான் நேட்டோ. ஓகேங்களா. கோல்ட் வார் பீரியடில் ஆரம்பித்தது. ஸோ அது என்ன ட்ரீட்டின்னு சொல்லுவாங்கன்னா வாஷிங்டன் ட்ரீட்டி. ஸோ அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நேட்டோவில் வந்து மெம்பர் ஆக முடியும். ஸோ இப்போ 32nd மெம்பர் வந்து யாருன்னா ஸ்வீடன். இதுக்கடுத்து ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் மலேசியாவுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது சமுத்திர லக்ஷ்மணா. ஸோ பைலேட்டரல் மேரிடைம் எக்ஸசைஸ் இந்த தடவை எங்கே நடந்திருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சீஸ்லக் மொலஸ்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒடிசா சீ ஹோஸ்டில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோட நேம் வச்சுருப்பாங்கன்னா ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவோட நேம் வந்து வச்சுருப்பாங்க அந்த சீஸ்லக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் ஐரிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்தி ஆயோக் லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ். அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு கீழே தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் பார்த்துங்க ஐரிஷ், எந்த ஸ்டேட்னா கேரளா. இந்த நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு அண்டர் ரிவர் மெட்ரோ டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்கால். ஸோ அங்கே எந்த ரிவர்னா கூகுளி ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரோ டனல். அதுக்கடுத்து ராஜ்யசபாவோட 1வது மெம்பராக நாமினேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ 2 கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் நாமினேட்டட் மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுதா மூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் ஓனரோட மிஸ்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதா மூர்த்தி. ஸோ இதுக்கடுத்து சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஔவையார் அவார்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2024 யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பாமா பௌசினா சுசேராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அவார்ட் அண்ட் நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் காமதேனு. ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் கேட்டில் ஸ்மக்லிங்கை தடுக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து கருங்குன்றம். ஸோ இந்த புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட் 2023 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பெஸ்ட்டு ஏர்போர்ட்டாக இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்கு இல்லைங்களா. ஸோ பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆசியா பசிபிக் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 6th டைம் இதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இன்னொரு அவார்ட் சமலா தேவி ஜெயின் அவார்ட் 2024 வந்து 2 ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிருஷ்மா கொத்தா, ரித்திகா சோப்ரா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸில் வந்து சீட்டல் தேவி, ஸோ ஆர்ச்சர் இருப்பாங்க இல்லையா, பாரா ஆர்ச்சர், அவங்கள வந்து ஒரு ஐக்கானாக நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு அவார்ட் சரஸ்வதி சம்மன் லிட்ரரி அவார்ட் 2023 வந்து பிரபா வர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பக்கத்தில் நெய்பரிங் கண்ட்ரி நேபாள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து பொக்காரா அப்படிங்கிற அந்த சிட்டியை வந்து அவங்க வந்து டூரிசம் கேபிட்டலாக அதோட பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து சக்சம் ஆப் அப்படிங்கிறது ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாரை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா, டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஓட் பண்ணுறதுக்காக சில ஈஸி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ.